குஜராத்ல மொத்தம் மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 6 தான். கனிமொழி மேம், நீங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க எம்பியாக இருக்கிறீங்க, தமிழகத்தினுடைய எம்பி. எதுக்கெடுத்தாலும் எதுக்கும் குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் போறீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ, தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டும்தான் பேசணும். அதாவது உங்க குடும்பமே சத்தியம் பண்ணிருக்கீங்களா, இனிமேல் நம்ம உண்மையே பேசக்கூடாது, பொய்ய மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல மொத்தம் 6 மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு எழுதி கொடுத்தவரு தப்பா எழுதி கொடுத்திருக்காரு. 6 இல்ல, மொத்தம் 36. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 23, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 13 இருக்கு. இது போக ஒரு எய்ம்ஸ் ஒன்று ராஜ்கோட்ல இருக்கு. இந்த 23 மெடிக்கல் காலேஜ்ல 4375 ஸ்டூடெண்ட்டும், 13 மெடிக்கல் காலேஜ்ல 3200 ஸ்டூடெண்ட்டும், எய்ம்ஸ்ல 250 ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறாங்க. இது போக மெடிக்கலுக்காகவே வதோதரால ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது தவிர குஜராத் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சொசைட்டியின் கீழே 131 பிரிவுகள் இயங்குது. அதுல பார்த்தோம்னா மக்களுக்கு தேவையான ஃபேமிலி வெல்ஃபேர், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ், கெமிஸ்ட்ரி, இது மாதிரி பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட் எல்லாம் இதுல போகணும். பிசியோதெரப்பி, மக்களுக்கு என்ன தேவையோ, யோகா, இது எல்லாத்தையுமே அதன் கீழே ஒருங்கிணைச்சு அந்த கவர்மெண்ட் மக்களுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் குஜராத்துக்கு தமிழ்நாட்டுக்கும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அதெல்லாம் வேற லெவல்ல போயிருச்சு. எதுலையுமே நம்ம தமிழ்நாடும் குஜராத்தும் கம்பேர் பண்ணவே முடியாது. இப்ப 36 மெடிக்கல் காலேஜஸ் குஜராத்ல இருக்கு. இது போக நம்முடைய எடப்பாடி ஐயார் அவங்களுடைய ஆட்சியில அவர் 11 மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவர் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. குஜராத் அரசாங்கம் 36 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கு. உங்க அண்ணன் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் 6500 சாராய கடைகளை கொண்டு வந்திருக்காரு நம்ம மக்களுக்காக. குடும்பமே உட்காந்து சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, இனிமேல் நாங்க உண்மையெல்லாம் பேச மாட்டோம், பொய் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த அடுத்த மாசம் இந்த ஆட்சி முடிய போகுது. அதுக்குள்ளேயாவது ஒரு முறையாவது நீங்க உண்மை பேசணும்னு சொல்லிட்டு தமிழக மக்களாகிய நாங்க ஏங்குறோம். இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல குஜராத்ல ஸ்கூல்கள் வெறும் 10 தான் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த 10 ஸ்கூலுமே அங்க உடைஞ்சிருக்கு, பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அங்க இருக்கும் அந்த 10 ஸ்கூல் மாணவர்களுடைய கல்வித்தரம் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். அதுக்குண்டான பதில நான் சொல்றேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.